மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா அத்தியாயம் 10. அண்ணே, மதியம் செல்வத்து கூட வந்து இங்கே சாப்பிட்டுடு, அமுதா அழகேசனிடம் கூறினார். அதெல்லாம் வேண்டாமா, நான் வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப பண்ணாத மாமா, இன்னைக்கு இருந்து தான் உன் வீட்டுக்கே சாப்பாடு போகுது என்றான் செந்தில். ஆமா, அண்ணிய சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றார் அமுதா. ஆனாலும் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. உன் நாத்தனார் மக பிறந்த நாளுக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருந்து வைப்பீங்களோ? என்ன பேசுற அழகேசா? தங்கமணியின் அதட்டலில் வாயை மூடிக்கொண்டார் அழகேசன். அதென்ன, ஊர்க்காரங்களும் நீயும் ஒன்னா? நீ அமுதாவோட அண்ணன், நாம சொந்தக்காரங்க. கூட பிறக்கலனாலும் நீ என் தம்பிதான். எதுக்கு இப்போ பிரிச்சு பேசுற? இல்லக்கா, சும்மாதான். இனிமேல் இப்படியெல்லாம் பேசாத. சரிக்கா, கோபப்படாத. அண்ணே, அவ பிறந்த நாளுக்கு மட்டும் இன்னைக்கு விருந்து இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் கூறினார் அமுதா. வேற என்ன? ஆர்வமாக கேட்டான் செந்தில். ஐயையோ, இந்த ஓட்டவாயன் இருக்கான்னு கவனிக்காம போயிட்டனே. மா, ரொம்ப பண்ணாதம்மா, டக்குன்னு விஷயத்த சொல்லு. இன்னைக்கு மாமா சேகர்கிட்ட பேச போறாரு. அவன்கிட்ட பேசிட்டு சங்கரி வீட்டுக்கு போய் பரிசம் போட போறோம். ஓ, சூப்பரு என்றான் செந்தில். அப்போ செல்வம் கல்யாணம் என்றார் அழகேசன் சட்டென்று. ஆலங்காயத்திலிருந்து ஒரு ஜாதகம் வந்துச்சுல்ல, அந்த வீட்டில் பேசி முடிக்க போறாரு மாமா. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணோட அப்பா குடிக்காரர்னு செல்வம் அந்த இடம் வேண்டாம்னு சொன்னானே. நம்ம வீட்டில் வந்து வாழ போறது அந்த பொண்ணு தானே. அவ அப்பா எப்படி இருந்தா என்னப்பா? அந்த பொண்ணை பத்தி நல்லா விசாரிச்சாச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு தான் சொல்றாங்க. அப்படி இல்லக்கா, செல்வத்துக்கு பிடிக்காம ஏன் செய்யணும்னு தோணுது, தயக்கமாக கூறினார் அழகேசன். அவர் அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா. சரிக்கா, அப்புறம் உங்க இஷ்டம், நான் என்ன சொல்ல போறேன் என்ற விட்டு சென்றவருக்கு முகமே மாறித்தான் போனது. தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்ப தயாரானவரிடம் வந்தான் செந்தில். ஏமாமா ஒரு மாதிரி ஆகிட்ட? மலருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக செல்வத்தை அவசரப்படுத்துறது நியாயமாடா? என்னவோ பண்ணுங்க போங்க, சலித்து கொண்டார். அப்படி இல்லை மாமா, அண்ணனுக்கும் வயசாகிட்டே போகுதில்ல, இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அவனை அழுத்தமாக பார்த்தார் அழகேசன். அதுக்காக அவனுக்கு பிடிக்காததை ஏற்றுக்க சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை செந்தில். ஆனால் உங்கள் பெரியப்பா இஷ்டந்தானே இங்கே, நானெல்லாம் சொல்ல என்ன இருக்கு? அவர் கேட்டால் அவன் சரின்னு தான் தலையாட்டுவான். ஆனால் அவன் விருப்பம்னு ஒன்று இருந்ததே அடங்கி போயிடும். எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுடா, ஏழாமையாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் சென்ற திசையையே பார்த்து கொண்டு இருந்தான் செந்தில். இந்த 2 திருமணங்கள் நடப்பதில் அவனுக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் ஏதோ ஒன்று பாரமாக அழுத்தியது. மலருக்கு திருமணமானால் சேகரோடு சென்னைக்கு சென்று விடுவாள். இனி இப்படி அடிக்கடியெல்லாம் அவளை பார்க்க முடியாது என்று வருத்தமாக இருந்தது. சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்தவர்கள் இருவரும் ஒரே பள்ளி, ஒரே கல்லூரி என்று எப்போதும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று அவளை பிரிவது அவனுக்கு ஏதோ போல் இருந்தது. எந்நேரமும் அடித்து பிடித்து சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் மாட்டிவிட்டு கொண்டு சில சமயங்களில் ஒன்றாக திருட்டுத்தனம் செய்து என்று அவன் வாழ்க்கையில் மலர் அதிகமாக நிறைந்திருந்தாள். ஏன், பவியும் சூர்யாவும் கூட அவனோடு இப்படி இருந்ததில்லை. அதை நினைத்த போதுதான் மனம் பாரமாகி போனது. அதேபோல் செல்வத்திற்கு திருமணம் ஆனால் இப்போது இருப்பது போல் அவரிடம் உரிமையாக இருக்க முடியுமா? இல்லை, அண்ணியின் முகம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டுமா? இல்லை, ஒருவேளை அண்ணனே மாறிவிடுமோ என்று சிந்தித்தான். செந்திலு, என்ன இங்கு நிற்கிற என்றவாளே வந்தாள் மலர். ஒன்றும் இல்லடி, சும்மாதான். படத்துக்கு போலாமா செந்திலு? இன்னைக்கு பவி சூர்யாவுக்கும் லீவு தானே. அழகேசன் மாமா பொண்ணுங்க லல்லியும் கவியும் கூட வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாரும் போகலாம், என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ். அட போ மலரு, கடுப்படிக்காத. உங்கள் எல்லாரையும் மேய்ச்சு முடியாது, சான்ஸே இல்லை. உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், தனக்குள் சொல்லி கொண்டவள் தன் செல்போனை எடுத்து செல்வத்தை அழைத்தாள். சொல்லு மலரு. மாமா, நான், பவி, கவிதா, லலிதா 4 பேர் சினிமாவுக்கு போகணும். போயிட்டு வாங்கடா. எந்த ஷோன்னு சொல்லு, டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் எங்களை அத்தை தனியாக போக விடாதே. சின்னதாக சிரித்தான் செல்வம். எதுக்கு மாமா சிரிக்கிற? யாரை கூட்டிக்கிட்டு போக பிளான் பண்ணுற? ஐயோ, நீ வேற லெவல் மாமா, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிற. யாரு, சூர்யாவா? அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னா அவனை நம்பி அத்தை அனுப்புமா? செந்திலு மாமா, செந்திலு. செந்திலா? யோசனையாக கேட்டான். ஏமாமா? இல்லை, இங்கே அவனுக்கு ஒரு வேலை வைக்கலாம்னு நினச்சேன்.
சரி விடு, நான் வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. மாமா, இரு இரு, டிக்கெட் வீட்டுக்கு வந்துடும். செந்தில் கிட்ட பேசுகிறேன், அவனும் உங்க கூட வருவான். சரியா? ஐயோ, தேங்க்யூ மாமா. அப்படியே செந்தில் கிட்ட செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்புகிறேன். டபுள் ஓகே மாமா. சரி வச்சிடவா? ம். அழைப்பை துண்டித்து விட்டு துள்ளி குதித்தாள் மலர். பவி என்றவாறே உள்ளே ஓடினாள். என்ன ஆச்சு? சக்சஸ். நான் கேட்டு மாமா முடியாதுன்னு சொல்லுமா? எப்படி? பிளவுஸில் இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டாள். சரிதான், ஆனால் செந்தில் அண்ணன் சிறுசுடுக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கோபமாக வந்தான் செந்தில். அண்ணன் ஃபோன் பண்ணுச்சு, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்லடி என்று கத்தினான். நானும் தான் உன்கிட்ட உன்னை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன்னு சொன்னேன் இல்லடா. போடி இம்ச என்று சிரிசிரித்தான். மாமா பேச்ச மீற முடியுமா? இப்போ நீ வந்து தானே ஆகணும். ராகமாக பாடினாள். அண்ணனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களெல்லாம் ஆட்டி வைக்கிற. இதுக்காகவே உன்னை சீக்கிரம் சேகர் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விடணும். மலரு, எனக்கு ஒரு டவுட் என்றான் சூர்யா. அட, டவுட்டுக்கு பிறந்தவனே, அது எப்படிடா எப்போ பார்த்தாலும் உனக்கு டவுட்டு வரும் என்றான் செந்தில் கிண்டலாக. அதெல்லாம் வரும். நீ சொல்லு மலரு, நீ சேகர் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கெல்லாம் உன்னை அண்ணின்னு கூப்பிடணுமா? இப்போ கூப்பிடுற மாதிரி மலர்னு கூப்பிடக்கூடாதா? ஆமா, கண்டிப்பா என்னை அண்ணின்னு தான் கூப்பிடணும். முக்கியமா இதோ உன் அண்ணன் இருக்கானே, அண்ணின்னு மட்டும் இல்லை, இனிமேல் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். ஐய, முகத்தை சொல்லித்தான் செந்தில். அதுக்கு எதுக்குடா இப்படி முகத்தை சொல்லிக்கிற? பின்ன நீ என்னை விட சின்னவ தானே, உன்னை எதுக்கு நான் அப்படி கூப்பிடணும்? அதெல்லாம் முடியாது முடியாது. உன்னை எப்படி கூப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இடுப்பில் கையை வைத்து விழுந்து விழுந்து சிரித்தான் செந்தில். அண்ணா, எதுக்கு இப்படி சிரிக்கிற என்றாள் பவி. இவ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. செல்வா அண்ணன்கிட்ட சொல்லுவா. ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். அண்ணா, உனக்கு வரப்போகிற பொண்டாட்டியை அண்ணின்னு கூப்பிடுவேன். இவளெல்லாம் கூப்பிட முடியாது. நீ இதில் தலையிடாத. இதெல்லாம் சேகர் அண்ணா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். சேகர் அண்ணா சொன்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். நான் என்னைக்கு அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கேன்? நான் பெரிய மாமா கிட்ட சொல்லுவேன். சொல்லிக்கப்ப, நான் என்னைக்கும் உன்னை அப்படி கூப்பிட மாட்டேன். சரி சரி, சீக்கிரம் ரெடியாகுங்க. மேட்னி ஷோவுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிடுறது தான் அண்ணன் சொல்லிச்சு. கடன்னு சாப்பிட்டு முடிச்சு கிளம்புங்க. லல்லிக்கிட்டேயும் கவிக்கிட்டேயும் சொல்லியாச்சா? அப்புறம் லேட் பண்ணிட போகிறாங்க. இல்லை அண்ணா, சொல்லியாச்சு, அவங்க ரெடியாக இருப்பாங்க என்றாள் பவி. மதிய உணவை முடித்து கொண்டு எல்லோரும் கிளம்ப தயாரானார்கள். புடவையை மாற்றிவிட்டு சுடிதாரில் வந்தாள் மலர். ஏண்டி புடவையை மாத்தின என்றார் அமுதா. புடவையை கட்டிக்கிட்டு எப்படி புல்லட் ஓட்டுறது? இப்போ எதுக்கு புல்லட்டு என்றான் செந்தில். படத்துக்கு போக. உறக்க சிரித்தான் அவன். எதுக்கு லூசு சிரிக்கிற? அக்கடு சூடு என்று வாசலை நோக்கி கையை காட்டினான் செந்தில். மலரு, எல்லாரும் ரெடியா? செல்வா அண்ணன் உங்களெல்லாம் வண்டியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு படம் முடிகிற வரைக்கும் இருந்து கூட்டிகிட்டு வர சொன்னிச்சு என்றவாறே வந்தான் காசி. அண்ணன் வேண்டாம், நாங்கள் எங்கள் வண்டியிலேயே போகிறோம். எனக்கு தெரியாது மலரு, செல்வா அண்ணன்கிட்ட பேசிக்கோ. செல்வத்தை அழைத்து கேட்க அவன் திட்டவட்டமாக மறுத்து விட்டான். அவளும் சரி என்று விட்டுவிட்டாள். என்னடி டக்குன்னு ஒத்துக்கிட்ட என்றான் செந்தில். மாமா வேண்டான்னு சொல்கிறப்போ எப்படி மீறி பேசுறது என்றாள் சோகமாக. அடம் பிடிக்க வேண்டியது தானே என்றாள் பவி. வேண்டாம் பவி, நான் கேட்குறது எல்லாமே மாமா செய்யுது. அப்படி இருக்கும்போது அது வேண்டான்னு சொல்கிறத நான் ஏன் மீறி செய்யணும்? காரணம் இல்லாமல் மாமா சொல்லாது. அப்படியே சொன்னாலும் மாமா சொல்கிறது தான் கேட்பேன். அப்போ செல்வம் அண்ணனை உனக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லை என்றாள் பவி. கண்கள் சிமிட்டி புன்னகைத்தாள் மலர். மலரு, எனக்கு ஒரு டவுட் என்று ஆரம்பித்தான் சூர்யா. ஆரம்பிச்சிட்டான்டா, நான் போகிறேன். சீக்கிரமா அம்மாங்க கிட்ட சொல்லிட்டு நீங்களும் வாங்க. போகிற வழியில் மாமா வீட்டில் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடலாம் என்று விட்டு வெளியே சென்று விட்டான் செந்தில். சரி. சூர்யா, நீ என்ன கேட்கணும்? உனக்கு சேகர் அண்ணா செல்வம் அண்ணா 2 பேரில் யார் அதிகமாக பிடிக்கும்? அவன் தலையில் செல்லமாக தட்டினாள் மலர். 2 பேரையும் எப்பவும் கம்பேர் பண்ணாத. 2 பேருமே வேற வேற. அதே போல் எனக்கு அவங்க 2 பேர் மேலே இருக்கிற உணர்வுகளும் வேற வேற. அது உனக்கு புரியாது, நீ சின்ன பையன் என்றாள். அந்த உணர்வுகள் மாறும் நாள் நெருங்கிவிட்டதை அவள் அறியவில்லை. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.